Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல 13th question பார்க்க போறோம். Question என்னன்னா, in a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in arithmetic progression. The sum of temperatures from Monday to Wednesday is 0 degrees Celsius and the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of the 5 days. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, winter seasonல temperature of Ooty from Monday to Friday வந்து arithmetic progressionல இருக்கு. அதாவது 5 days ஓட temperature அந்த sequence வந்து arithmetic progressionல இருக்கு. The sum of temperatures from Monday to Wednesday is 0 degree Celsius. அதாவது temperature from Monday to Wednesday add பண்ணிங்கன்னா அது வந்து 0 degree Celsius. அதே மாதிரி the sum of temperatures from Wednesday to Friday is 18 degree Celsius. வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே இருக்கிற டெம்பரேச்சர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ். ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் த 5 days. அதாவது மண்டேயோட டெம்பரேச்சர் என்ன, வெனஸ்டேயோட டெம்பரேச்சர் என்ன, டியூஸ்டேயோட டெம்பரேச்சர் என்ன, தேர்ஸ்டேயோட டெம்பரேச்சர் என்ன, ஃப்ரைடேயோட டெம்பரேச்சர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 5 daysோட டெம்பரேச்சரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, லெட் த டெம்பரேச்சர் ஆஃப் த 5 days be a minus 2d, a minus d, a plus d, a plus 2d. அதாவது நம்ம கான்சிக்யூட்டிவாக வர 3 terms வந்து எப்படி எடுத்துப்போம், a minus d, a and a plus d. அதே மாதிரி கான்சிக்யூட்டிவாக வர 5 terms வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா a minus 2d, a minus d, a plus d and a plus 2d. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, the sum of the temperatures from Monday to Wednesday is 0 degree Celsius. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 terms ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 0ன்னு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மண்டே, செகண்ட் டேர்ம் வந்து டியூஸ்டே, தேர்ட் டேர்ம் வந்து வெனஸ்டே. அப்போது a minus 2d ப்ளஸ் a minus d ப்ளஸ் a ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா a ப்ளஸ் a என்ன 3a, மைனஸ் 2d மைனஸ் d என்ன மைனஸ் 3d ஈக்குவல் டு 0. அப்போது 3a காமன் எடுத்திங்கன்னா a மைனஸ் d ஈக்குவல் டு 0. அப்போது a மைனஸ் d என்ன சொல்லலாம், ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degree Celsius. அதாவது லாஸ்ட் 3 டேர்ம்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 18ன்னு வரும். அப்போது a plus d plus a plus 2d equal to 18. இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 3a plus 3d equal to 18. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 வந்து காமனாக இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா a plus d equal to 18 divided by 3 என்ன 6. இப்போது இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், a minus d equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி a and d யோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் d மைனஸ் d கேன்சல் ஆகும். அப்போது 2a equal to 6. அப்போது ஏயோட வேல்யூ என்ன 6/2 என்ன 3. இப்போ ஏயோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். a plus d equal to 6. இதில் a என்ன 3. அப்போது 3 plus d equal to 6. அப்போது டியோட வேல்யூ என்ன 6 minus 3. அப்போது d equal to 3. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம a and d யோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது the temperature in 5 days வந்து கண்டுபிடிக்கலாம். the temperature in 5 days அந்த arithmetic progression sequence என்ன, a minus 2d, a minus d, a plus d, a plus 2d. இப்போ a and d யோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு a minus 2d. அப்போது 3 minus 2 into 3, 3 minus 3, 3, 3 plus 3, 3 plus 2 into 3. அப்போ ஆன்சர் என்ன வரும், 3 minus 6 என்ன minus 3, 3 minus 3 என்ன 0, 3, 3 plus 3 என்ன 6, 3 plus 6 என்ன 9. ஸோ டெம்பரேச்சர் இன் 5 days என்ன minus 3, 0, 3, 6, 9 degree Celsius. இது செல்சியஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். minus 3 degree Celsius, 0 degree Celsius, 3 degree Celsius, 6 degree Celsius, 9 degree Celsius. இதான் வந்து 13th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.